ஓகே காய்ஸ், நம்ம ரைடு கிளம்பிட்டோம். இப்படி தான் போப்போம். பையனை கூட்டின்னு போகணும்ல, பச்சை பாசண்டா சுத்துதடி. ஆ ஆ ஆ ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம முருகரை பார்த்துட்டு நம்ம வீடு பக்கத்துலேயே கந்தசாமி கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். சாமி கும்பிட்டு வண்டியிலேருந்து இறங்க வேணாம், அப்படியே கும்பிட்டுக்கலாம். இதுதான் அந்த கோயில். கிளம்பலாம். நம்ம ஒட்டியம்மன் கோயில். எங்கள் டாடி ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் மாஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ரைடு கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருகர் கோயில் தான் போயிட்டுருக்கோம். சிறுவாபுரி சொல்லிட்டு நம்ம ரெட்ஹில்ஸ் பைபாஸில் தாண்டி போவோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ சொல்லியிருந்தேன், அந்த சேதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, அவன் தான் பிக் பண்ண போயிட்டுருக்கேன். அவன் வீடு வந்து பச்சைப்பாஸ் காலேஜுக்கிட்ட. அதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஆகாஷ், அவன் வந்து கொளத்தூரில் இருக்கான். நேரம் ரெட்டை சிக்னல் கிட்ட வர சொல்லிட்டேன். இப்போ நான் போயிட்டு சேது பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே தான் போகணும். பள்ளம் தாங்க எல்லா இடத்துலையும். அப்புறம் நம்ம வீடியோவில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மோட்டோலாகு. எனக்கு இப்படி பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு மோட்டோலாகு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் கேமரா வாங்கியிருக்கேன், கோ கேம் சொல்லிட்டு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது ரிவ்யூலாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. பட் பழைய மாடல் தான், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி வந்த மாடல் தான். நான் இப்போவும் மூவ்மெண்ட் இருக்குது. பட் எனக்கு ஓகே. ஈஸி OnePlus பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அமேசானில் ஆன்லைன் கொடுத்தேன். பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வரவே இல்லை. அப்புறம் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க கேஷு. அப்புறம் ரெண்டாவது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். இதில் 2 வேரியண்ட் இருக்குது. இது 101 மாடல் 5K டச்சு. இதுக்கு முன்னாடி வர மாடல் பார்த்தீங்கன்னா டச்சு கிடையாது, பட்டனில் தான் எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணிடணும். ஸோ கூட ஒரு 500 தான் ஜாஸ்தி இருந்துச்சு அதுக்கும். சரி, நான் ஃப்ளிப்கார்ட்டில் இதே வாங்கிட்டேன். கேஷ்லாம் கொடுக்கல, இஎம்ஐ தான் போட்டேன். 6 மாதத்துக்கு 1200 ருபீஸ் தான். நான் ரெண்டாவது வந்து கேமராலாம் அது மாதிரி எடுத்துருந்தேன், மொபைல் கேமரா தான். பட் அது ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்காது வேறு. சரி, என்ன பண்ணுறது, நம்ம இங்கே எல்லாம் இப்போ ஆல்ரெடி 2 ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். என்னன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் போகும்போது அடுத்த நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் நான் சொல்கிறேன் முன்னாடியே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட போவோம். அதை 2 பேர் பேக் அடிக்கிறாங்க, என்னன்னு தெரில. April 5th அன்னைக்கு. சரி, ஓகே. ஆனால் கன்ஃபார்ம் 3 பேர் ஓகே, 4 பேர் கன்ஃபார்மு.
ஓகே கைஸ், நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். இது வந்து பெங்களூர் பைபாஸ். இது பேட்டை, அண்ணா நகர், பூந்தமல்லி 20 கிலோமீட்டர். ஒரே ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் பைபாஸ் தான் இது. ஆங்கிள் கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல. இங்கேருந்து பார்க்க எனக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. பாருங்க, பொன்வேல வரான் பாருங்க. ரைட் சைடில் வந்து ஏதோ ரோடு இது ப்ராப்ளம் போல இருக்கு, பேரிகேட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வராங்க போல இருக்கு. பட் சரணா பார்த்தா நமக்கு எப்படி என்ன சரணா ஒன்வேல வராங்க தான் நமக்கு தோணும், கிட்ட தான் தோணும். ஹெல்மெட் எடுக்க வந்திருந்தேன், அவங்ககிட்ட ஹெல்மெட் இல்லை. ஸோ அதனால வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அதை கேட்டு ரெண்டு பேருமே ஃபோன் அடிச்சிட்டாங்க. வந்துட்டேன். இஎம்ஐ தான் போட்டிருக்கேன். 6 மாதம் 1150, 200, 1200 தான் ஓடுறேன். ஆக்ஷன் கேமரா மாதிரி மாட்டி வச்சு கூட ஓட்டலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா, சப்போஸ் அதில் அந்த கிண்ட்லேருந்து கைண்டிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஃபோன் கீழெல்லாம் வந்து அதுக்கு செலவு பெரிய பச்சாவாக இருக்கும். அது வேறு கர்வ் டிஸ்பிளே வேறு, சொல்லவே தேவையில்லை என்ன ரேட்டு போகணும். அவன் வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் சேது. நான் அவர் தான் இங்கே எஞ்சி சீக்கிரமாக கிளம்புன மாதிரி. நாயை நான் தான் எழுப்பி விட்டேன். பட் ஆனால் நல்ல பையன். ஆங்கிள் ஓகேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல. இன்னும் கேமரா ஒர்த்துங்க. நான் கூட ரிவ்யூவில் பார்த்தேன் யூடியூப்லலாம். நிறைய பேர் ப்ளஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது நல்லாயிருக்கு. ஓகே எல்லாமே இருக்குது. இதில் என்ன செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம 5K வரைக்கும் செட்டப் பண்ணிக்கலாம். ஏய் அடிச்சுட்டே இருக்க பாருங்க, இவன் தான் சேது நான் சொன்னேன். ஏய் அந்த ஆள் டீ குடிக்க போயிட்டான்டா. அவன் ஓபன் மாதிரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஹெல்மெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். எருமை உள்ள தண்ணி கேனுக்குதுடா. இந்த மாட்டி கணி தான் மாட்ட போற. இல்லை ஃப்ரெண்ட் நடுவில் வச்சுக்கோ. என்ன கரெக்டாக தானே இது? என்னாச்சு சொல்லு. எனக்கே தூக்கம் இல்லை. இல்லை அவன் போகலான்னு சொல்லியிருந்தான். நீ தான் போனா கூடுன்றிய. சரி அதான் கூப்பிட்டேன். அவனும் வருவான். ஆமாம் பார்த்தீங்களா, பார்க்க தெரராக இருப்பான்னு சொன்னோம். பார்த்தீங்களா, இவன் தான் அது. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நேராக எப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு வழியாக வேணாம், ஆப்போசிட் கீழ்பாக்கன்னு போயிட்டு நியூவாடி ரோடு வழியாக போச்சுன்னா பாடி பிரிட்ஜ் ஏறிக்கலாம். என்னடா புரியல? அப்படியா? நியூவாடி ரோடு. நம்ம இப்போ கீழ்பாக்கிட்ட இருக்கோம். நான் உங்களுக்கு நியூவாடி ரோடு கிட்ட போது காமிக்கிறேன். 2 பக்கமும் வரங்க சூப்பராக இருக்கும். காலைல டைமில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஐசேஃப் ரோடும் சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய இடத்துல மரம்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தமாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நேற்றுனா பாய் ஏதாவது பிரியாணி ஏதாவது கொடுத்தாரா? நேற்று பிரியாணி ஏதாவது வந்ததா?
எவ்வளோ அரெஸ்ட் பண்ணி ஹெல்மெட் போட்டாலும் காற்று உள்ள வருதுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல. பாடி பிரிட்ஜ் ஏறிட்டோங்க. இதுலேருந்து மேலே ஒரு யூட்டன் எடுத்து ரைட் எடுத்தோம் பார்த்தீங்க. ஒரே ரோடு ரெட்லிஸ்ட் ரோடு தான். சரி பெட்ரோல் போனண்டா, லைட் எரியுதுடா, போடா 200 விட்றா டே. நான் நேற்று போட்டேன் 100 போட்டேன், பத்தலை. இது பிக்கப் எடுக்கணும்னா மேக்ஸிமம் 3 லிட்டர் இருக்கணும். அதில் இதுதான் தலைவலி. சன்ரைஸ் சரியா தெரியுமாதிரா, ஃபோனில் ஹைட்டில் வந்து சேர்த்துக்கும்ல. கைஸ் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு ஓகே, கேமரா ஆஃப் பண்ணல. வாங்க பெட்ரோல் போட்டு போகலாம். இல்லையா யாரும்? பெட்ரோல் இல்லையா? ஓகே கைஸ், பெட்ரோல் இல்லையா, அடுத்த பங்கு பார்ப்போம். வேற ஏதாவது பெட்ரோல் பங்க் வருதாடா இங்க? தெரியலையா? உங்க வாழ்ட்டுன்ற அங்கேயா? சரி சரி. அவன் கேட்டான், சரி போலாம். அப்புறம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு, நீ கேட்பியே. அதுதான் கேன்சல் ஆயிடுச்சு. எவ்வளோடா? 200 தான்டா, குடுறா. நான் உட்காரு. இரநூறுவாண்ணா, 200. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. யாருக்கிட்ட? 6 மணிக்கு வந்துடுவோண்ணே. 6 மணிக்கு. இது லேட் ஆயிடுச்சு. இதாங்க மாதவரம் ஜங்ஷன். இதான் லெஃப்டில் நிற்கிறேன்னா. பின்னாடி சன்ரைஸ் எப்படி இது போடுறா? எடுக்க மாட்டானா? யாரா நீ? அவன் ஹெல்மெட் உள்ள வச்சிருக்கான்டா. நீ கேமரா ஹாய் சொல்றா. வீடியோலாம் எடுத்தாச்சு. டீ சாப்பிடுமா? சரி போ. ஒரு 8 மணிக்கு கிளம்பு. அதெல்லாம் கிளம்பிடுவேன். இந்த நாய் ஹெல்மெட் வரது தான் லேட் ஆயிடுச்சு. ரைடர் பாடுறா பக்கத்துல. நமக்கு முன்னாடி ஒரு ரைடர் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. BMW நினைக்கிறேன். சாரி, BMW இல்லை, ஹோண்டா 750. சரி, இதுதான் அந்த மீன் மார்க்கெட்டு.
கைஸ் இதுதான் காவங்கரை மீன் மார்க்கெட்டு. ஃபுல்லாக காய்கறிங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். டீ சாப்பிட்ணும் ஓரம் கட்டினேன் கைஸ். நான் டீ சாப்பிட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், டீ கலந்து கிளம்பிட்டோம். எங்கடா? பாண்டிச்சேரியா? அதுதான் அவங்ககிட்ட கேட்டேன், அங்கே ஏதோ இல்லைன்றானே. ஆமாம், பாண்டிச்சேரி போகிறதா விட போகலாம். May 1 லீவு தான், சாட்டர்டே சண்டே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான். புரியல. செக்கிங்ல பயங்கரமா இருக்காங்க. ஃபுல்லா சரக்கு வண்டி வருதுல்ல. பைக்கு டோல் கிடையாது. அது நார்த் சைடு போயிட்டுன்னா அப்ப பைக்கு டோல் இருக்கு. பைக் ரெண்டாவது ஹைவேஸ்ல விட மாட்டான் பைக்காரன. அதான் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக் தான். ஃபுல்லா ஃபாக் தான்டா. ஃபுல்லா ஃபாகா இருக்கு பாடுறான்னு. பாரு 41 கிலோமீட்டர், நெல்லூர் 154 கிலோமீட்டர், விஜயவாடா 432 கிலோமீட்டர். ஆமா, சன்ரைஸ். பெறா வீடியோ சூப்பரா வர்றா. ஓகே கைஸ், சிறுவாபுரி வந்துட்டோம். மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டுருக்கோம். உள்ள ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டாங்க கைஸ். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ். சைடில் பாருங்க. டிஸ்க்கு தான் கரெக்டு.
பஸ்லாம் வரும். ப்ரோ ப்ரோ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. டப்பார் கூட்டம். இன்னைக்கு மட்டும்தான் அப்படி. நீ தானே வண்டி வாட்டர் வாஷ் பண்ண நடா எப்படி இது. கைஸ் நாங்கள் வண்டி பார்க் பண்ணிவிட்டு சாமி பார்க்குறதுக்கோசம் க்யூவில் நிற்கிறதுக்கோசம் போயிட்டோம். செம்ம க்யூ. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் அங்கே சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளிப்ஸ் மட்டும் உங்களை போட்டு விட்றேன் பாருங்கள். கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. எவ்ரி டியூஸ்டே 7 வீக்ஸ் வந்திருக்கேன். அப்போ தான் செம்ம கூட்டமாக இருக்கும். டேஸில் காலியாக தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ சண்டேஸ்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ சாமி பார்க்குறதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு வெளியே வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் சாமி பார்த்தாச்சு. இப்போ தான் வெளியே வந்தோம். ஒரு நிமிஷம் நிற்க வச்சு எங்களுக்கு ஆர்த்தி காமிச்சாங்க. பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து வண்டியை தச்சு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மிஸ்டர் மாஸ். மிஸ்டர் மாஸ். மிஸ்டர் மாஸா? கைஸ் நாங்கள் வந்துட்டே இருந்தோம். இங்கே ஏதோ ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். ஒரு கூட்டமாக இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. லாரி என்னாச்சு ப்ரோ? ஆகாஷ் போயிடுவோம். நம்ம சேது மட்டும் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு காலைல கிளம்பணும் சொன்ன டைமோட லேட்டாக தான் கிளம்பணும். செம்ம கியூ இன்னைக்கு. இது சாமி பார்க்கறதுக்கு ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ கூட்டம் 100 ரூபா டிக்கெட்டு ஃபுல், 50 ரூபா டிக்கெட்டு ஃபுல்லு. நாங்கள் ஃப்ரீயாக தான் ஃப்ரீ தரிசனம் தான் போனோம். அதுலேயும் மூவிங் நல்லா ஸ்பீடாக தான் இருந்தது. ஸ்பீடாக இருந்தால் 2000 ஆயிடுச்சு எங்களுக்கு. சாமி நல்லா ஓடி பார்த்தோம். பார்த்துட்டு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டோன்னா ஸோ உடனே கிளம்பிட்டோம். எங்கேயும் வெயிட் பண்ணல. அதனால் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் ஆன் பண்ணுறேன். கரெக்டாக மாநகர ஜங்ஷன் வந்தாச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு வீடியோவில். ஜர்னியா ஓகே கைஸ், அவன் கிளம்பிட்டான் ஆகாஷ். நம்ம சேது தான் போகணும். சேது வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடலாம். என்னங்கடா என்ன சேது? வீட்டாண்டியா கோயம்பேட்லையா? இந்த சேது வேறு ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு சொல்கிறாங்க. சரி போகிற வழியில் அப்படியே குளத்தூரில் இறக்கி விட்டு நம்மளும் அப்படியே கிளம்புங்க.
கரெக்டாக சிக்னல் ரெட்டேரி சிக்னல் கிட்ட இருக்கேன். பிரிட்ஜ் ஏறிட்டுமா? ஆ பாய் சொல்கிறா பாய் கைஸ். இந்த ட்ரிப்பு மறக்க முடியாத ட்ரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சிறுவாபுரி முருகன் பார்த்து ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறா, ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறா. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் சொல்லு. கீப் ரெடி பின்னாடி போ. ட்ரிப்பு மறக்க முடியாத ட்ரிப்பாக இருக்குது. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நானும், பிரபுவும், ஆகாஷம். இந்த மாதிரி ட்ரிப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாதம் மாதம் இந்த மாதிரி ட்ரிப்பு போவோம். நீங்களும் சொல்ல மாட்டேன். ஓகே பாய். ஓகே கரெக்டா? பாய் பாய். ஓகே இப்போ நம்ம நேராக எக்மூர் போயிடுவோம். அங்கே போயிட்டு ஹெல்மெட்டை செக்கிட்டு கொண்டு வச்சுட்டு நம்ம கிளம்புவோம் வீட்டுக்கு. இங்கேயே ஆஃப் பண்ணலாம் பார்த்தேன் vlog. சரி நம்ம எக்மூர் இருக்கும்போது ஓட்டிகிட்டு போயிடலாம், அங்கே போய் பார்த்துடலாம். 10:35 ஆயிடுச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதான் சரணா ஸ்டோர், பாடி சரணா ஸ்டோர். ரெண்டு இருக்குது இங்கேயே. ஒன்று ஃபர்னிச்சர், இன்னும் நார்மல் துணி கடை மாதிரி. ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க் நடவுனால ஒரே டிராஃபிக் இங்கெல்லாம். இந்த லெஃப்ட் சைடில் போனோம் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் ஐநாவரம் அந்த மாதிரி போயிடும். ரைட் சைடில் போனோம்னா நியூ ரோடு, டேங்க் ரோடு, கீழ்பாக் கார்டன் அப்படி போவோம். நம்ம கீழ்பாக் கார்டன் ஃப்ரீயாக போயிடலாம். இதோட டிராஃபிக் கம்மியாக இருக்கும், லொக்கேஷனும் நல்லாயிருக்கும். சுற்றி 2 பக்கம் மரம், வெயில் இருக்காது, அது சில்லுன்னு இருக்கும். சைடு போனாது கால் மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா சரி அதே ரோடு தான். கடைசி அந்த பொலூர் கடை வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அதோட இப்போ தான் போடுறேன். ஒர்க்கே டைட்டாகுது எனக்கு, ஃப்ரீயாகவே இல்லை. ரெண்டாவது வந்து கேமரா இல்லை என் கையில். இப்போ ஃபோனில் எடுத்தாலும் நல்லாயிருக்கு, 4K தான் எடுக்கிறேன். பட் ஆனால் அதை எடிட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதா இருக்குது சில டைமில். கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த வீடியோவே நான் எடுத்து 2 வாரம் கழிச்சு அப்லோடே பண்ணேன். இந்த வளர் கோட்டமும் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் அங்கேயே போயிட்டு வந்தோம்ல அது. இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு தெரில. மைக் வேறு சரியாக கேட்குமா கேட்கலையா என்னன்னு தெரியல எனக்கு. ஃபுல்லாக நாய்ஸ் தான். நேற்று நான் செக் பண்ணேன், நாய்ஸ் தான் அதிகமாக இருந்தது. நான் பேசுறதே கேட்கல நேற்று வீட்டில் செக் பண்ணும்போது. சரி வீட்டில் ஃபேனு டிவி சவுண்டுனால அப்படி கேட்குதுன்னு நினச்சிருந்தா நானும் சரி விட்டேன். இன்றைக்கி நம்ம லாக் பண்ணியிருக்கோம். எப்படி வந்திருக்கு தெரில. வீட்டுக்கு போயிட்டு தான் செக் பண்ணோம். லேப்டாப்பில் கூட செக் பண்ணிவிட்டு சில எடிட்லாம் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்கணும். எப்படியோ சேது இன்ட்ரோ கொடுத்துட்டான் வீடியோவில். வரமாட்டான்னு நினச்சேன். ஆகாஷ் வரல, பட் இவன் வந்துட்டான். ஆனால் இவனும் வரமாட்டான்னு நினச்சேன். வரல, வண்டி விட்டு இறக்கி விடும் போது அவனே பேசிட்டான். முன்னாடி பேக் மாட்டின்னு போகிறாரு. நம்மளே ஒரு ரூம் பார்த்து பேர் யாரும் வீடியோ வச்சு பேசிகிட்டு இருக்கானே யாரும் தெரியலன்னு. இவனும் பெரிய யூடியூபர் நினச்சிட்டு இருப்பாரு. பாய் போகிற போட்டோம். இங்கே நமக்கு வெயில் தாங்க இருக்கும். இந்த சிக்னல் தாண்டுறோம் பார்த்தீங்களா, தானதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மரம் இருந்தது, வெட்டிட்டாங்க இந்த ரோடு அகலம் படுத்துறதுக்கோசம். நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இங்கே மட்டும் தான் நமக்கு இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். அந்த வாட்டர் டேங்க் ரோடு வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு. இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இதுதான் வெயில் தான்.
விக்கல் எடுக்குது, தண்ணி குடிப்போம். சரி, 8 வாரம் கட்டிட்டேன். இங்கே நிப்பாட்டும், தண்ணி குடிப்போம். வண்டி சர்வீஸ் பண்ணோம். போன இயர் மார்ச் மாதம் நான் சர்வீஸ் பண்ணேன் கைஸ், ஜென்ரல் சர்வீஸ். அதோட இன்னும் பரல 4000 கிலோமீட்டர் ஓடிச்சு. இந்த நெக்ஸ்ட் வீக் விடணும், காசு வரணும், காசு வர வேண்டியது வரணும். வந்துடுச்சுன்னா ஜென்ரல் சர்வீஸ் விட்டுனா நம்ம தர போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே நம்ம அந்த லெஃப்ட்டு திரும்பினோன்னா கார்னரில் நிற்பாங்க டிராஃபிக் போலீஸ் செக்கிங் கோசம். இன்னைக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் சண்டே கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணோன்னா, நம்ம இப்போ வரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். May 26 சொன்னோம். அன்றைக்கி 4 பேர் போகிற மாதிரி பிளானு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. சேதுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து போகிறதுனால அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, டிக்கெட் புக் பண்ண முடியல. ஸோ அதனால் அவனை தவிர மற்ற 3 பேர் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். கடைசி நேரத்தில் அந்த பையனாக வரலன்ட்டான். ஏன்னு கேட்டால் இதுக்கெலாம் வேணாம், எங்கேயோ டூர் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போகிற அளவுக்கு பண்ணிட்டான். அதனால தான் அந்த பையன் இந்த வாட்டி ட்ரிப்பு கூப்பிடலன்னாங்க. கூப்பிட்டாலும் அவன் அப்படி தான் பண்ணுவான் மறுபடியும். ஸோ அவனை நாங்கள் கூப்பிட்றது கிடையாது. இப்போ எல்லாருக்குமே அந்த டேட்டு மிஸ் ஆகிடுச்சு. May 1, May 1, 2, 3 3மே ஹாலிடேஸ் நாள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. நல்ல ட்ரிப் பிளான் ஒன்று பண்ணி வச்சுருந்தோம். கடைசியில் வந்து சொதப்பி விட்டான். இப்போ யாருமே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால எல்லாருக்கும் அவன் மேலே கோவம். நாங்களும் எதுவுமே கேட்டுக்கலாம் அவனை. தடா கூட கூப்பிட்டோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ கிளம்புவோம். நாங்கள் எதுவுமே கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நாங்கள் 2-3 பேர் பேசினோம், கிளம்பி வந்து நிற்கிறோம். செம்ம வெயில் கைஸ், செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். சாமி நல்லா பார்த்தாச்சு, அதே போதும். எப்படியோ சேதுக்கு பேச மாட்டான்னு நினச்சேன், சேதுக்கு பேசிட்டான் வீடியோவில். உங்களுக்கு அது வரும் பாருங்கள், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வ்ளாக் முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் அவங்க மீட் பண்ணுறேன், அடுத்த மோட்டோ வ்ளாகில். யாரும் ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க, சேஃபாக போங்க. நாங்கள் வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தோம், ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. பட் அது லாரி ஆக்சிடெண்ட் தான், இருந்தாலும் சேஃபாக போங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்.